ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு 2024ஓட கடைசி நாள். இந்த வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம என்னென்ன வந்து லேர்ன் பண்ணணும், சுவாரஸ்யமாக என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறமா என்னென்ன ஹாப்பியாக வந்து நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு போகலாம். ஸோ எல்லாருமே வந்து நியூ இயர்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தை சூப்பராக வந்து வரவேற்று சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். எல்லோரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நியூ இயரில் தான், வருஷ தொடக்கத்தில் தான் வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எப்போ நமக்கு கன்வீனியன்ட்டோ அப்போ கூட நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து மாற்றிக்கலாம், அல்லது என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வருஷ தொடக்கத்தில் தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் வருஷம் அப்படிங்கிறது ஒரு நம்பர் தானே. ஸோ 2024 முடிஞ்சு 25 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையுமே நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வெல்கம் பண்ணலாம். இந்த வருஷத்தில் 2025 எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே கலந்த ஒரு ஜேர்னியாக, லைஃப் ஜேர்னி வந்து இருக்கணும். அப்போ தான் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நான் இந்த வருஷத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன்னா, போன வருஷத்தோட திங்கிங் தான், அதனோட கண்டினியூஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சூட்டபிளான ஒரு விஷயம் சுகரை வந்து கட் பண்ணணும், அதுதான். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் அது முடியல. ஸோ அடுத்த வருஷமும் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். சுகரை வந்து மோஸ்ட்லி 90% வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது, முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறக்காக நான் ஃபாலோ பண்ணுறது, இதை தான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ரெண்டாவது, நம்ம மைண்டை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா நிறைய விஷயங்களை நம்ம ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, எதையுமே ஓவராக வச்சுக்கக்கூடாது. ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, திங்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹாப்பியாக என்னவாக இருந்தாலும் அதை ஒரு லிமிட்டோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ வந்து சிரிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், கோவம் வருது, அதுக்கப்புறம் எரிச்சல் வருது, இந்த மாதிரி என்ன விஷயங்களாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு லிமிட்டோடு அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படி ஸ்டாப் பண்ணோம்னாவே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்காது, நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து வராது. ரெண்டாவது விஷயம், நிறையா இப்போ பார்த்ததெல்லாம் வாங்கி நம்ம வந்து சாப்பிட்றோம், பார்த்ததெல்லாம் வாங்கி திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா அதெல்லாம் எங்கே வைக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். ஸோ எதுலேயுமே வந்து ஓவராக போகாமல் லிமிட்டாக வச்சுக்கிட்டோம்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, மன வருத்தம் வராது, சண்டை சச்சரவுகள் வராது. அதே மாதிரி தான் ஒருத்தங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறோம், அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா அதுவே அளவு கடந்து இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நிறையா வந்து நம்ம ஹர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம லிமிட்டாக வந்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு மென்டல் ஹெல்த்துக்காக நான் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறது. நீங்கள் என்ன இந்த வருஷத்தில் வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன புதுசாக ஃபாலோ பண்ண போகிறீங்க, அல்லது ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததை கண்டினியூ பண்ண போகிறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட் இயர் 2024ஓட கடைசி நாள் அப்படிங்கிறதுனால இதான் நம்மளோட கடைசி வீடியோ. அதனால் ஆனால் எப்பவும் போல் ஸ்பெஷல் வீடியோவெலாம் கிடையாது, நார்மல் ரொட்டீன் வீடியோ தான். இது வந்துட்டு நேற்றுக்கு எடுத்த வீடியோ தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா தான் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணினேன். சேமியா வந்து அப்படியே போட்டு தண்ணி கொதிக்க விட்டு அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, கிச்சடி மாதிரி இருக்கும், கொஞ்சம் உதிரியாக வராது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுட்டோம்னா நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த சேமியாவை உள்ளே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே பிரியாணி ஸ்டைலில் கூட ஒரு சிலர் வந்து பண்ணுறாங்க, வெஜிடபிள் எல்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை, இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணினேன். ஏன் வந்து சிம்பிளாக பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து நானும் பசங்க 3 பேர் தான். ஹஸ்பண்ட் வந்து ஊட்டிக்கு போயிருக்கிறாரு, ஸோ ஆஃபீஸ் விஷயமாக வந்து போயிருக்கிறாரு. ஸோ அதனால் நாங்கள் தான் சொல்லிட்டு சிம்பிளாகவே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து சேம் தக்காளியை வச்சு தக்காளி பிரியாணி அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து சூப்பராக இருக்கும், தம் பிரியாணி மாதிரி நான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.
கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து அதுக்கு நார்மல் ரைஸுக்கு பதிலாக சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அதனோட மனமும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பிரியாணிக்கு போடுற எல்லா மசாலாவும் போடக்கூடாது. பட்டை, சோம்பு, கிராம்பு, அதுக்கப்புறமா ஸ்டார் பூ இதை மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு 2 ஆனியன், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த 3ஐயும் தாளிச்சிட்டு தக்காளி சாப்பாட்டுக்கு தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கணும், சாப்பாடு புளிப்பாக இருக்கணும் இல்லையா, பிரியாணி மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ 2 டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 தக்காளி அந்த மாதிரி வந்து பெருசாக நல்லா பழுத்த தக்காளி, அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சாப்பாட்டுக்கு, நல்ல கலரும் கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சுண்டின அளவுக்கு அந்த தக்காளி வந்து தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், கடையில் வாங்கின பிரியாணி மசாலா அது வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாமே போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை இது எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறப்பே சேர்த்துட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நான் வந்து 2 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு எப்பவும் போடுற தண்ணி அளவை விட 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி வைப்போம். இதில் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம தம் போடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து வச்சா மட்டும் போதும். தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மேலே கொஞ்சம் நெய் போட்டுட்டு அதை வந்து ஓப்பன் பாட்லேயே வச்சு வேக வைக்கணும். தண்ணி சுண்டுற அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் வந்து பற்றி போயிடும் இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுண்டுனதுக்கப்புறமா தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரை வச்சுருங்க. வச்சுட்டு வாழை இலை இருந்துச்சுன்னா போடுங்க. எனக்கு வந்து வாழை இலை இன்றைக்கி கிடைக்கல. ஸோ அதனால் நார்மலாக தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சுருங்க. சிம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். வேணால் நீங்கள் அப்பப்போ எடுத்து அடி பிடிச்சிருக்குதான்னு பார்த்துட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டிங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு விசில் போடாமல் ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், அது வந்து நல்லா வெந்துடும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து வீட்டில் செய்கிற தக்காளி சாப்பாடு மாதிரியும் பிரியாணி மாதிரி உதிரியாகவும் நல்ல செம்ம டேஸ்ட்டாக ரெண்டும் கலந்த பிரியாணியும் தக்காளி சாதமும் கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த நியூ இயருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் வந்து செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து கொடுத்து விட்டு பாருங்கள். குழந்தைங்க சூப்பராக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே ஆனியன் ரைட்டா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் எப்பவும் போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் வந்து எப்பவும் போல் பிளாக் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி, அதாவது ரொம்ப நாளாக பேசாதிருப்போம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து 2024 என்னென்ன நடந்துச்சு, ஸோ ரொம்ப நாள் பேசாதவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்துட்டு நியூ இயர்க்கும் அப்படியே விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நைட் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷத்தோட கடைசி நாள் இன்றைக்கி வந்து எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணினீங்க, உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எல்லா விஷயமே நமக்கு ஃபேவரபுளாகவும் நமக்கு ஹாப்பியாகவும் நமக்கு வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்படி நினச்சோம் அப்படின்னம்னா அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு எண்ணம் தான். ஏன்னா எப்படி வேணாலும் எப்படி எது வேணாலும் நடக்கலாம். ஸோ எது வந்தாலும் ஏற்றுக்கிட்டு கடந்து போகலாம். தேங்க்யூ.